பிஜேனா ஏன், சோ பீனா என்ன ஜேனா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க நீங்க. பீனா போன்ஸுங்க, ஜேனா ஜாயின்ஸ். அப்ப எலும்புகளுக்கும் எலும்பு ஒவ்வொரு இடத்துல சேரக்கூடிய அந்த ஜாயின்ஸுக்குமே ஒரு தனியா ஒரு ப்ராடக்ட் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இருக்குங்க. இதை கிட் பேக்குன்னு சொல்லுவோம். கிட் பேக்குன்னா உள்ள பவுடரும் இருக்கும், டேப்லெட்டும் இருக்கும். எதுக்கு பவுடர் தனியா டேப்லெட் தனியா? ஒரு டேப்லெட் எல்லாத்தையும் அடைச்சு வச்சா ஈஸியில ஒன்ன போட்டுட்டு இல்லாட்டி பவுடரை மட்டும் வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. நம்ம வந்து ஈஸியா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சுட்டு அப்படியே போறோம். அப்படி கிடையாது. உள்ள எவ்வளவு ஆர்கன்ஸ் இருக்கு, எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு. சரியா? அப்ப நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு நான் மிக்ஸ் போட்டுக்கிறேன் எல்லாரையும். அப்ப உறுப்புகள் இவ்வளவு இருக்கு. எலும்புகள் 207 எலும்புகள் இருக்கான். ஒரு குழந்தை பிறக்கும் போது 280 எலும்புகளோட பிறக்குமா. நம்ம வளர வளர அந்த குட்டி குட்டி எலும்பெல்லாம் அப்படியே ஜாயின் ஆகி ஒரு பெரிய சராசரி மனுஷனுக்கு 206, 207 ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும். இவ்வளவு எலும்புகள் இருக்காங்க. இவ்வளவு எலும்புகள் இருக்குன்னா அந்த எலும்புகள் ஒவ்வொரும் சேரக்கூடிய இடத்தில் அது போக உங்களுக்கு அந்த எலும்புகளுக்கு அடர்த்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எலும்பு அப்படிங்கிறது தனியா கிடையாது. நம்ம உடம்பு எலும்பு முக்கியம், உள்ள இருக்கிற ரத்தம் முக்கியம், அதுல இருக்கிற நரம்புகள் முக்கியம், தசைகள் முக்கியம். இப்படி எல்லாமே ஒரு ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான் உடம்பு. இதுல மெயினா பார்க்க போனோம்னா எலும்புன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வயசானதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு காலகட்டத்துல சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேம் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி விரைப்பா இருக்கு கால். மெயினா கால் முட்டி தான் சொல்றாங்க. சோ இதுல வந்து நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முட்டின்னு சொல்லி கால் முட்டின்னு பேசுவேன். உடனே நீங்க வந்து ஐயோ இது அப்ப முட்டி வலிக்கு மட்டும் தானா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிடக்கூடாது. முட்டி வலிக்கு மட்டும் கிடையாது. இருக்கிற உடம்புல இருக்கிற எலும்புகள் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும். சரியா? எலும்பு ஃபுல்லா தலையில இருந்து எலும்பு இருக்கு நமக்கு. அதுல இருக்கிற எல்லா எலும்புகளுக்கும் எல்லா ஜாயின்ஸுக்குமே இது பொருந்துங்க. அப்ப என்னங்க நடக்குது? ஒரு மனுஷன் வயசு ஆகும் போது முட்டி வலி வரத்தான் செய்யுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. இப்ப இருக்கிற நிலைமைக்கு வரதான் செய்யுது. எந்த வயசுல இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி முட்டி வலி வருது, வீக்கம் இருக்கு, எனக்கு விரைப்பா இருக்கு, நடக்க முடியல, இப்படி பல பிரச்சனைகள் சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஏன் முட்டி வலி ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வரணுமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காரணங்களை நீங்க தெரிஞ்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதற்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப டாக்டர்கிட்ட போய் நம்ம உட்கார்ந்து என்ன கேட்போம் கேட்டீங்கன்னா ஏன் டாக்டர் இப்படி வந்துச்சு, எதனால டாக்டர் அப்படிதான் சொல்லி கேட்போம். அதே மாதிரி நீங்களும் ஒரு குட்டி டாக்டர் ஆகுறதுதான் நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒரு குட்டி டாக்டர் ஆகணும்னா ஏன், எதனால, எப்படி, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிரச்சனைனா அப்ப முட்டி வலி, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எதுக்குனாலும் உங்களுக்கு காரணம் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க எடுத்து சொல்லும் போது புரிய வரும். சும்மா நியூட்ரிஜார்ஜ் பீஜ் எடுக்கோங்க நல்லது நல்லது அப்படின்னு சொல்றதை விட காரணத்தை சொல்லுங்க யாருக்குனாலும். ஏன் உங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? ஏன் இப்ப இது இவ்வளவு வலிக்குதுன்னு தெரியுமா? அப்படின்னு அந்த காரணம் எல்லாம் சொன்னாதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அக்செப்டன்ஸ் பவர் இருக்கும். ஆமால அப்படின்னு சொல்லி புரிதல் அவங்க மனசு ஏத்துக்கிறோம். இல்லாம சொன்னோம், பிளைண்டா சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியா அவங்க வந்து ஏத்துக்கிட மாட்டாங்க. அப்ப என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின் காரணம் ஒரு மனுஷனுடைய உடம்புல முட்டி வலிக்கிறதற்கு காரணம் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா என்னது? உடல் ரொம்ப பருமனா இருக்கிறது. சரியா? உங்களுடைய BMI எல்லாரும் செக் பண்ணிக்கணும். BMI என்னன்னா நீங்க எவ்வளவு ஹைட் இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த வெயிட் தான் இருக்கணும். அதை விட நீங்க வந்து கூட இருந்தாலும் பிரச்சனை, கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. அதாவது ஓவர் வெயிட்டும் பிரச்சனை, அண்டர் வெயிட்டும் பிரச்சனை தான்ப்பா. சரியா? இப்போ ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு ஏங்க கால் வலிக்குது? ஆமா, யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கால் அந்த முட்டியில இருக்கிற எலும்புக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளவுதானே அதை பிடிச்சு மேல தூக்கி நின்றுகிட்டு இருக்க முடியும். அதை விட நீங்க டபுள் த டைம்ஸ், ட்ரிபிள் த டைம்ஸ் வெயிட் நிறைய அந்த முட்டிக்கு கொடுத்தீங்கன்னா அந்த எலும்பு எவ்வளவு நேரம் அப்படி தாங்கிக்கிட்டே இருக்கும். அது தேய ஆரம்பிக்கும், அதுக்கு வலிக்கும், நிறைய பிரச்சனை கொண்டு வந்து விடும் இல்லையா? அப்ப உங்களோட உடம்புல கிட்டத்தட்ட 3 ல இருந்து 5 மடங்கு நம்மளுடைய உடம்போட வெயிட் அந்த முட்டியில எலும்புக்கு விழுறதுனால சரியான வெயிட் இல்லாட்டி அது ஒரு
ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அந்த முட்டி வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும். சரியா? இதனால முட்டி வலி வரலாம். இப்ப நான் சொல்றதெல்லாம் காரணங்கள். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆளுக்கு முட்டி வலி அப்படிங்கும்போது ஒரு 4, 5 ரீசன் தாங்க. இதை வச்சு நீங்க கட கட கடன்னு சொல்லிடலாம். புரியுதா உங்களுக்கு? டாக்டர்ஸ்னா நம்ம போய் உட்காரோம்னா, நம்ம பிரச்சனைய சொல்லி முடிக்கிறவங்களையுமே கட கட கடன்னு மருந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா அப்படின்னு நம்ம யோசிப்போம் சம்டைம்ஸ். சரியா? ஏன்னா அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகி ஓகே இந்த சிம்டம்ஸ் இப்படி எல்லாம் இருக்கும்போது இதுதான் உடம்புக்கு உங்களுக்கு இதுதான் செய்யுதுன்னு அவங்களுக்கு அவ்வளவு தெளிவா ஒரு புரிதல் வந்துரும்ல. அதே மாதிரி நீங்க நான் சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் மைண்ட்ல அப்படியே வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒரு முட்டி வலின்னு ஒருத்தவங்க சொல்லும் போது, ஒண்ணு உனக்கு வெயிட் போட்டனால முட்டி வலி இருக்கலாம். இல்லாட்டி நீ வந்து வேலையே செய்யாம இருந்திருப்ப, இல்ல வேலை செஞ்சிருப்ப இப்படின்னு சொல்லி ஒரு சில காரணங்களை வச்சு நீங்க பண்ணி காரணத்தை சொல்லுங்க. எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த காரணம் என்ன அப்படின்னு அறிஞ்சு அதை நிறுத்தணும் இல்லையா? அப்பதானே பிரச்சனை ஸ்டாப் ஆகும். அதே மாதிரிதாங்க முட்டி வலிக்கு காரணம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸசிவ் யூசேஜ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸசிவ் யூசேஜ்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப யூஸ் பண்றதுல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இங்கிட்டு போவாங்க அங்கிட்டு போவாங்க அங்கிட்டு பண்ணுவாங்க, பண்ணதலே பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், உட்கார்ற மாதிரியே தெரியாது, போய்கிட்டே இருப்பாங்க வெளிய. அப்படிதான் அவங்களுடைய இயல்பா இருக்கும். இல்லாட்டி அவங்களுடைய வேலையா அதுதான் இருக்கும். சரியா? அதாவது வெளிய ஒரு கொய்யாக்குள்ள விக்கிறாரு, அவர் நின்னுதான் ஆகணும். உட்கார முடியுமான்னு கேட்டா அவர் நின்னுதான் ஆகணும். வீட்டு ஒரு இளநீ கடை வச்சிருக்காரு, அவரை பாருங்க நின்றுதான் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து டீச்சர்ஸ் பாருங்க, காலையில இருந்து அவங்க நிக்கதான் செய்யணும். சரியா? இப்ப அதுவும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. அவங்க கேமரா வச்சிடுறாங்க, இதுக்கு விசிட்ஸ் போறாங்களா அப்ப அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா நின்னுதான் அவங்க, வேற வழியே கிடையாது. ஏதான் இருக்கணும். பேங்க்ல வேலை பாக்குறவங்க பாருங்க அப்படிதான். ஐடி ஃபீல்ட்ல வேலை பாக்குறவங்க பாருங்க உட்கார்ந்துதான் இருப்பாங்க. சரியா? நான் நின்னுகிட்டு கொஞ்ச நேரம் வேலை பாக்குறேன்னா முடியாதுப்பா. அதே மாதிரி ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ் பாத்தீங்கன்னா நின்னுட்டு மட்டும் தான் இருக்கணும். ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ் உட்கார்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப நின்னுகிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பேரு எக்ஸசிவ் யூசேஜ். சரியா? இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க புகழ்ந்து அடிக்கலாங்க. ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு லெக்சரர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 5 வருஷமா வந்து ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க. காலேஜை விட ஸ்கூல் ரொம்ப இது. சரியா? கண்டிப்பா அவங்களுக்கு முட்டி வலி பிரச்சனை இருக்கும். நீங்க போய் அவங்க ஒல்லியா இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி. ஏன் இவ்வளவு இதா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து 1 இயர் நான் ஸ்கூல்ல வேலை பார்த்தேன். சரியா? அந்த 1 இயர் எனக்கு நான் நின்னு ஸ்கூல்ல வேலை பார்த்ததுக்கு எனக்கு அந்த பாதத்துல வந்து நின்னா வலிக்கும். அப்படியே எனக்கு 2 இயர்ஸ் வலிச்சிச்சு. 1 வருஷம் வேலை பார்த்ததுக்கு தொடர்ந்து 1 வருஷம் நின்னதுக்கு என் கால் வந்து நான் ஒல்லியாதான் இருக்கேன், கொழுப்பு கிடையாது, இருந்தாலும் எனக்கு கால் அந்த பாதம் நிக்க முடியாம வந்து 2 வருஷம் வலிச்சிச்சுங்க. சரியா? அப்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு நினைச்சு பாருங்க. அப்ப எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொன்னா, நீங்க டீச்சர்ஸ் வந்து போல்டா போய் அடிக்கலாம். வலிக்குதா வலிக்கலையா நீங்க கேட்கவே இல்லை. உங்களுக்கு கால் வலி கொஞ்சம் நின்னா ரொம்ப நேரம் நின்னா வலிக்கும், உங்களுக்கு முட்டி வலிக்கும், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்லங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிடலாங்க. பட் எக்ஸசிவ் யூசேஜ் பண்ற ஒருத்தங்களுக்கு முட்டி வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு குவைட் ஆப்போசிட் செடென்டரி லைஃப் ஸ்டைல். சோ செடென்டரி லைஃப் ஸ்டைல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அதுக்கு முன்னாடி 1 செகண்ட் நான் போட்டோ எடுத்து கொஞ்சம் குரூப்ல நான் போட்டு விட்டுட்டு வரேன். ஏன்னா இன்னும் 13 பேர் தான் இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. சோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ல போடுங்க, நானும் எனக்கு தெரிஞ்ச குரூப்ல வந்து போட்டு விட்டுட்டு வரேன். 1 செகண்ட்.
ஓகே, போட்டாச்சு. சோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸ்ல போட்டு விடுங்க. அப்ப அடுத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செடென்டரி லைஃப் ஸ்டைல். இந்த ஒரு செடென்டரி லைஃப்ல மொத்த உலகமும் வந்துரும் அப்படிங்கிற பயத்துல இருக்காங்க. ஆமாங்க. ஏன் என்றால் நம்ம வேலை செய்யறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் கிடைச்சிருச்சு. அப்ப போக போக நம்மளுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம போயிடுது. ஒரு நாளைக்கு நான் கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறேனா, குனிறேனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல. அதுவே இல்லாம போகும்போது இப்படி இந்த நீங்க பிக்சர்ல லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறி உட்கார்ந்த இடத்துலதான் எனக்கு வேலை அப்படின்னு வரும்போது நீங்க முட்டியை வந்து ரொம்ப யூஸ் பண்றத வந்து விட்டுரும். சரியா? முட்டி மட்டும் கிடையாது, வேற எல்லா பாடி பார்ட்ஸுமே. அப்ப அது டேமேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ரொம்ப டேமேஜ் ஆகும். சரியா? அப்ப அடுத்த காரணம் லேக் ஆஃப் நியூட்ரிஷன். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து சத்துக்கள் இல்லாத சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே வர 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 ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எலும்பு அப்படிங்கிற போது நம்மளுக்குள்ள 207 எலும்பு இருக்குன்னு சொன்னேன். அந்த எலும்புக்கு தேவைப்படுகின்ற சத்துக்கள் கொடுத்துக்கிட்டே தானே வரும். கொடுக்கலன்னா அதுவும் எவ்வளவு நாள் தான் ஸ்ட்ராங்கா நிற்கும். சத்து இல்ல அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வீக் போன்ஸ் ஆரம்பிச்சிடும். சரியா? சோ எலும்புக்கு தேவைப்படுகின்ற அந்த கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். விட்டமின் டி இது நம்ம கொடுத்துதான் பார்க்கணும். புரியுதா? அப்ப யார் ஒருத்தங்க பாலே குடிக்காம இருந்தாலும் அவங்களுடைய போன்ஸ் வந்து அந்த கால்சியம் சத்து இல்லாம போய் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிருக்கு. சரியா? இந்த ஒரு இஷ்யூஸ் வந்து குவைட் காமனா இப்ப வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய காலகட்டத்துல இருக்கிற யூத் ஜெனரேஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. அவங்க வெளியே போய் ஒன்ஸ் அந்த காலேஜ்ல போய் சேர்றாங்களே அந்த டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலிடா ஒரு 5 இயர்ஸ்க்கு அவங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த பாக்கெட் பால் குடிக்காம அப்படியே விட்டுறாங்க. சரியா? வீட்டுல அம்மா கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு கையாச்சும் கொடுத்துட்டு வருவாங்க வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த காலேஜ் போய் 5 இயர்ஸ் எடுக்காம இருக்கும்போது அந்த 5 வருஷம் உங்க எலும்புக்கு கால்சியம்ங்கிற சத்தை கொடுக்காம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு 6வது வருஷம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு காரணமே தெரியாம உங்களுக்கு அங்கங்க கை அந்த இருக்கிற எலும்பு ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட ஜாயின் பண்ற இடத்துல எல்லாமே உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். சரியா? ஆனா யாரும் டாக்டர்ஸ் போய் காட்டும் போது டாக்டர் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா இது பார்க்க உங்களுக்கு ஒரு சிக்கன் குனியாக்கு வலி இருக்கிற மாதிரி ஏற்படும் போது டாக்டர் சொல்லிடுவாங்க, இவ்வளவு நாள் உங்களுக்கு உடம்புல கால்சியம் இல்லாததா அப்படின்னு சொல்லி அதுக்குரிய டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நீங்க டயட் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், இதுவே வயசானவங்களுக்கு இது மாதிரி வீக் போன்ஸ் ஆகுமாங்க கேட்டீங்க. யாருக்கா இருந்தாலும் அவங்க வேலை செஞ்சாலும் வேலை செய்யாம விட்டாலும் சரியா சாப்பாட்டுல சத்து இல்லாட்டி போனாலும் போன்ஸ் வந்து வீக் ஆயிரும். இது வந்து இயல்பு. அப்படியாச்சுன்னா என்னங்க ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் டேமேஜ் டு த நீ ஜாயிண்ட் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட ஜாயின் ஆகுது. இப்ப இது ஒரு எலும்பு, இந்த எலும்பு உங்களுக்கு இங்க ஜாயின் ஆகுதுன்னா அந்த இடத்துல இருக்கிறதற்கு பெயர் நீ ஜாயிண்ட். உங்களுக்கு ஜாயிண்ட் கார்டிலேஜ் சொல்லுவோம். அதாவது ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும். சரியா? இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நடுவுல உங்களுக்கு ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட சேரக்கூடிய இடத்தில் ஒரு வகையான திரவம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு அப்பதானே நம்மளுக்கு வந்து உரசாது. சரியா? ஒரு லிக்விட் மாதிரி, ஒரு ஜெல் மாதிரி, ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி ஒரு எலும்புக்கு நடுவுல நம்மளுக்கு 2 எலும்புக்கு ஒட்டி இல்ல, கொஞ்சம் இடைவெளி விட்டுதான் இருக்கு. அதுக்கு நடுவுல அந்த ஒரு திரவம் இருக்கு. சரியா? இது இருக்கிறதுனாலதான் நம்மளால கை கால ஈஸியா மடக்க முடியும். சரியா? எப்படி நம்ம வந்து ஒரு கதவு வந்து உங்களுக்கு சவுண்ட் கேக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க பார்க்கும் போது மூடும் போதும் உடனே ஒரு 2 சொட்டு எண்ணெய் விடுறோம்ல. சரியா? அப்போ ஒரு கதவுக்கே நம்ம அந்த ஆயில் ஊத்தி அந்த சவுண்ட் கேட்காம நிறைய பக்கம் சவுண்ட் கேக்குதோ 2 சொட்டு ஆயில் விட்டா அடுத்த நாள் ஈஸியா உங்களுக்கு திறக்க வருது. அப்ப எலும்புகள் மனுஷன் உடம்புல இருக்குன்னா அது எவ்வளவு இதா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த கார்டிலேஜ், இந்த ஜவ்வு, இந்த ஃப்ளூயிட் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க நான் இப்ப காரணம் சொன்னேன் இல்லையா, இந்த காரணங்கள்னால அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருக்கிற அந்த திரவம் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. எவ்வளவு இருக்கணுமோ அது எல்லா இடத்துலயும் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. உங்களால நல்லா உட்கார முடியும், நிமிர முடியும்,
ஃபுல்லா வேலையிலும் பார்க்க முடியும். அது கம்மியாகும் பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பேஸ், அதாவது ஒரு எலும்பு இங்க இருக்குன்னா இன்னொரு எலும்பு இப்படி இருக்கணும். இப்ப இவ்வளவு இடைவெளி இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பக்கத்துல வர ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு இப்படி பட்டுருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். அதோடைய திரவம் உள்ள இதெல்லாம் இல்லாம இருக்கிற போது ஒரு எலும்பு இன்னொரு எலும்புல ஒட்டுது. அப்ப நீங்க நடக்கும் போது உரசுது. அப்படி உரசதான் அது பெரிய எலும்பு தேய்மானம் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா உங்களால அந்த வலியை தாங்க முடியாம போகுது. சரியா? இது எப்ப நீங்க ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்காவாசி மாடி படிக்கட்டுகள் ஏறும் போது. சரியா? சோ யாருக்கெல்லாம் மாடி படிக்கட்டுகள் ஏறும் போது எனக்கு முட்டி வலிக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, எஸ், உங்களுக்கு ஒரு 3 ரீசன்ஸ் தான். உள்ள ஒண்ணு ஜவ்வு லைட்டா விலகிருக்கலாம், கிழிஞ்சிருக்கலாம். இல்லாட்டி அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். எலும்பு ஒன்னோட ஒண்ணு ஒட்டி உரச ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்ப இந்த காரணங்கள்லாம் நான் சொல்லிட்டேன்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் முட்டி வலி பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த பாயிண்ட்ஸ வந்து நீங்க வந்து போல்டா அவங்க கிட்ட வந்து சொல்லலாம். இதுதான் பிரச்சனையா இருக்கும், உங்களுக்கு மாடி ஏறும்போது வலிக்குதா அப்படின்னா சொல்லி கேட்கலாம். சரியா? அப்ப என்னங்க பண்றாங்க மக்கள்? ஃபர்ஸ்ட் முட்டி வலிக்குது, கை வலிக்குது, முதுகு வலிக்குது, ஏதோ உடம்புல வந்து அங்கங்க வலி ஏற்பட்ட உடனேயே, அதுவும் மெயினா முட்டி வலியை வந்து தாங்க முடியாது. அப்படி தாங்க முடியாத பட்சத்தில் மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா பெயின் கில்லர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா? சோ பெயின் கில்லர்ஸ் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெயின் கில்லர்ஸ் உங்களுக்கு வலிய இல்லாம ஆகிறது. ஒரு உடம்புல எங்கேயோ ஒரு வலி இருக்கு, அந்த வலியை வந்து உடம்பு தெரிய விடாம ஆகும். சரியா? அப்ப அதை போட்டோன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, சுத்தமா வலி இருக்காது. அதை போய் அதை கியூர் பண்ணிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. உங்க உடம்புக்கு உள்ள அந்த டேமேஜ் இருக்கதான் செய்யுது. ஆனா நீங்க போட்ட இந்த பெயின் கில்லர் மாத்திரை அந்த டேமேஜ் தெரிய விடாம உங்க உடம்புக்கு வச்சிருக்கு. சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு 3 நாள் இந்த மாத்திரையை போடுவோம். சுத்தமா வலியே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாரு என்ன வலி கிடைச்சிச்சு, இந்த எக்ஸசைஸ் பண்ணாம விட்டதுனாலதான். அந்த யோகா கிளாஸ்க்கு போறேன், எக்ஸசைஸ் போறேன்னு சொல்லி அணையாரெல்லாம் விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க. சரியா? உங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்கு, அது சரியாகல. சரியா? எந்த ஒரு நீ ஜாயிண்ட் இதுவும் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 15 நாள் ஆகும் புதிய ரிசல்ட் தெரியும். அதாவது நடக்கவே முடியல, வலிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வலி குணமாக்கி உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் லைட்டா சரியாகிறதுக்கு கூட 15 டேஸ் ஆகும். ஆனா நம்ம மனுஷங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறமா யோசிப்பாங்க. யோசிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி இருக்கேன் வாக்கிங் இதுன்னு போறேன். அந்த டைம்ல நீங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா உடனே பெயின் கில்லர் போட்டோம், எனக்கு வலி விட்டுருச்சு, நான் இந்த இன்னைக்கு வந்து இது நடக்குது அப்படியே எக்ஸசைஸா பண்ணி கால நல்லா இதா வச்சுக்கிட போறேன் அப்படின்னு பண்றீங்க. அது போக பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்றீங்க, சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெயின் கில்லர் வலிக்காக யூஸ் பண்றீங்க, தலை வலிச்சா மாத்திரை போடுறீங்க, முட்டி வலிச்சா மாத்திரை போடுறீங்க. இப்படி எல்லாத்துக்கும் நீங்க போடுற மாத்திரை உங்க உடம்புக்குள்ள போய் என்ன பண்ணுது? பெயின் கில்லர்ஸ் நல்லதா? இல்லங்க. அது ரொம்ப நாள் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுக்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நாள் என்ன பண்ணோம்னா அசிடிட்டி பிரச்சனை வந்து உண்டாகும். இந்த மாதிரி நெஞ்செல்லாம் எரியுது, சாப்பிடனே கபகபான்னு இருக்கு, அப்படியே இங்க நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஜீரணம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. அதற்கு காரணம் பெயின் கில்லர். சரியா? அது போக இப்படி அசிடிட்டி பிரச்சனையை கொண்டு வந்தாச்சும் பரவாயில்ல, ஒரு மருந்து நெஞ்செரிச்சல் இருந்துச்சு, ஜெலிசில் சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், எனக்கையாச்சும் சாப்பிட்டா சரி பண்ணலாம். ஆனா நீங்க சாப்பிட்ட பெயின் கில்லர் உங்களுக்கே தெரியாம உங்க உடம்புக்குள்ள போய் மெயின் உறுப்புகளான இருதயம், கிட்னி, இதை எல்லாத்தையுமே அதை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நம்பல அப்படிங்கிற போது கூகுள்ல இருக்கு, நீங்களே சர்ச் பண்ணுங்க. பெயின் கில்லர்ஸ், லாங் டேர்ம் யூசேஜ் ஆஃப் பெயின் கில்லர்ஸ், வாட் ஆர் த சைட் எஃபெக்ட்னு போடுங்க. இல்லாட்டி நீங்க ஏதோ ஒண்ணு போடுவீங்கல்ல, எல்லாருமே தலைவலிக்கு அப்படின்னு ஒரு மாத்திரை வச்சிருப்பீங்கல்ல எல்லாருக்கும். ஒரு உடம்பு வலிக்குன்னா ஒரு மாத்திரை, அதுக்கு மாத்திரை எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல வீட்டுல. சரியா? அந்த மாத்திரையோட பேரை அடிங்க. சரியா? அடிச்சுட்டு சைட் எஃபெக்ட்னு போடுங்க. டோலோவே இருக்கட்டுமே, டோலோ சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போடுங்க. அது வர்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயமா இருக்கும். சரியா? எல்லா மருந்துகளுக்கும் நீங்க டாக்டர்கிட்ட போய் வாங்குற எல்லா மருந்துகளுக்கும் சைட் எஃபெக்ட் உண்டு. அதனாலதான் டாக்டர் நமக்கு 2 நாளைக்கு வெறும் 3 நாளைக்கு அப்படிதான் எழுதி கொடுப்பாங்க. சரியா?
ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனைக்கு தான் நமக்கு தொடர்ந்து இத்தனை நாள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கால்வாசி இந்த 2 நாள் 3 நாள், ஏன்னா அவ்வளவுதான் சாப்பிடணும். அதுக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா டாக்டர்ஸ்க்கும் நல்லா தெரியும். இதுக்கு நீங்க ஒரு பிரச்சனைக்காக நீங்க சாப்பிடுற மாத்திரை இன்னொரு பிரச்சனையை லைட்டா உங்களுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. சரியா? அப்ப என்னங்க ஆகும்? மாத்திரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்த உங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான் இதுக்கு தீர்வுன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. சரி, முடியும் நடக்கவே முடியல டாக்டர் அப்படின்னு போனீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. இதுதான் நடக்குது குவைட் காமனா. நீங்க போய் ஒரு டாக்டர்ஸ்ட போகும்போது நடக்கவே முடியல டாக்டர், வலிக்குது இந்த நேரத்துல இருந்து, கொஞ்ச நாளா லைட்டா வலிச்சிருந்து எனக்கு ரொம்ப வலிச்சிருச்சு, இப்படி இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா உடனே ஓகே ஒரு எக்ஸ்ரே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப வலி அப்படிங்கிற போது என்ன பண்ணுவாங்க, ஸ்கேனுக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ எக்ஸ்ரேல பார்த்து டாக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேஞ்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க. சரியா? உங்க உடம்புல சில உறுப்புகள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பழையபடி கொண்டுட்டு வர்றது கஷ்டம். அது மாதிரி எனக்கு முட்டி நல்லா தேஞ்சிருச்சு, ஒரு எலும்பு இன்னொரு நல்லா ஒட்டி இருக்கான், இது எப்படி பண்ண, திரும்ப அந்த எலும்பை நீங்க பழையபடி கொண்டுட்டு வர்றது கஷ்டம். சரியா? ரொம்ப தேஞ்சிருச்சுன்னா அப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவ்வளவுதான், முட்டி வலி உங்களுக்கு அறுவை சிகிச்சை தாங்க பண்ணணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடக்க முடியாமல் இருக்கும் பட்சத்தில் நம்ம மைண்ட் அப்படிதான் சொல்லும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி சரி பண்ணு, ஏதாச்சும் ஒண்ணு ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. சரிங்க, நம்ம ஒரு சர்ஜரிக்குன்னு போகும்போதே நம்ம உடம்பு போயிருச்சு, நம்ம உடம்புல கத்திய வச்சு ஆபரேஷன் பண்றாங்க, ஏதோ ஒரு ஆபரேஷன்னாலும் உங்க உடம்பு பாதி சத்து போயிடுச்சு. அடுத்தடுத்து குட்டி குட்டி பிரச்சனை, அதனால இந்த சர்ஜரி பண்ண, இந்த ஆபரேஷன் பண்ணதுல இருந்து அடுத்து இப்படி இருக்குப்பா, இது பண்ணதுல இருந்து இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கும் உடம்பு. சரியா? அப்ப சரிங்க அறுவை சிகிச்சை பண்ணலாம்னு ஒத்துக்கிடுவாங்க வேற வழி இல்லாம. பட் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். லட்சத்துலதான் ஆரம்பிக்குது. இட் ஸ்டார்ட்ஸ் இன் லேக்ஸ். சரியா? ஒரு 20,000க்கு பண்ணிக்கலாம், 30,000க்கு பண்ணிக்கலாமா? இல்ல, ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். சரி, 3 லட்சத்துக்கு வரைக்கும் பண்றோம், உங்களுக்கு சரியாயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரண்டியா ரிசல்ட் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னொருத்தையும் நம்மளுக்கு ஓகே இப்ப ஃபெயிலியர் ஆச்சு, திரும்ப ஒரு சர்ஜரி பண்ண முடியுமா? இல்ல, அப்படி பண்ண முடியாது. டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க உங்க உடம்பு அதுக்கு தாங்கணுங்க, ஒத்துழைக்கணுங்க, உங்களுக்கு வயசாயிருச்சு அப்படின்ற ரீசன் சொல்லுவாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு 3 லட்சம் கொடுத்து பண்றோம், பழையபடிக்கு ஓட முடியுமா நடக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இருக்காது. சோ அதற்காகத்தான் நமக்கு நியூட்ரிசார்ஜ் பிஜே. சோ நியூட்ரிசார்ஜ் பிஜே இது என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் எ வேர்ல்ட் கிளாஸ், மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, வேர்ல்ட் கிளாஸ் கிளினிக்கலி ப்ரூவன் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு போட்டிருக்க நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க பயப்படுறதுக்கு தேவையே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சில மாதங்கள் மக்களிடம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் சர்டிபிகேட் கொடுத்தாதான் நம்ம கிளினிக்கலி ப்ரூவன் போட முடியும். எந்த ஒரு ப்ராடக்டும் நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவங்க கிளினிக்கலி ப்ரூவன் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்களேன், முக்காவாசி இது சொல்ல மாட்டாங்க. சரியா? அப்ப இது எதற்காக அப்படின்னா, மெயினா முட்டி வலி இருக்கா, வலிக்குதா, உங்களுக்கு ஜவ்வு விளக்கிருச்சா, கால் உங்களுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா, கழுத்து வலி இருக்கா, முதுகு வலி இருக்கா, இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்றதற்காக நியூட்ரிசார்ஜ் கிளினிக்கலி ஸ்டடின்னு சொன்னேன், அதோட சர்டிபிகேட்டை தான் இங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இது நம்மளுக்கு ஆன்லைன்லயே இருக்கும், நீங்க வந்து காட்டுங்க. அப்படி இதுல என்னங்க போட்டிருக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டடி நடத்தின இடம் வந்து ஹைதராபாத் பிரைம் ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 90 நாட்கள். சோ நம்ம கிளினிக்கலி கரெக்டா லேப்ல இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கரெக்டா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி டாக்டர்ஸ் அதை பார்த்துட்டு ஓகே இது நாங்க அப்ரூவ் பண்றதுக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு முட்டி வலின்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வராங்க இல்லையா, அவங்க கிட்ட, அந்த பிரைம் ஹாஸ்பிட்டல் வரவங்க கிட்ட 90 நாட்களுக்கு நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் பிஜே வந்து கொடுக்குறாங்க. சரியா? சோ 90 நாட்கள், அதாவது 3 மாதம் தொடர்ந்து நம்ம நியூட்ரிசார்ஜ் பிஜே வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்து நம்மளுக்கு என்ன ரிசல்ட், டாக்டர்ஸே அதிர்ச்சி அடைகிற மாதிரி இருந்தது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடக்கவே முடியலைங்க, எனக்கு கஷ்டமா இருக்குங்க, முட்டிய மடக்க முடியலங்க, பாத்ரூம் கூட போக முடியலங்க, அப்படி கைக்கெல்லாம் விரல் பார்க்கணும், கிச்சன்ல வேலை பார்க்க முடியலன்னு சொன்னாங்க எல்லாருமே.
3 மாதங்கள் தொடர்ந்து கரெக்டா எடுத்து நம்ம சொன்னபடி கைடன்ஸ்ல இருந்தவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வலி எனக்கு எதுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அதுதாங்க உண்மை. தீராத வலி இருக்கும் சரியா. நம்ம நியூரோசார்ஜ் பிஜி எடுத்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துலங்க வலி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ண கூட தெரியல. அதாவது எனக்கு வந்து லெஃப்ட் லெக்கா ரைட் லெக்கான்னு தெரியலங்க அப்படின்னு சொல்ற அளவு அவங்களோட நியூட்ரிசார்ஜ் பிஜி வந்து அருமையா அவங்க உடம்புக்குள்ள போய் டிஃபரன்ஸா உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. சரியா. இட்ஸ் சேஃப் ஃபார் யூஸ் அப்படின்னு நம்மளுக்கு சீல் வச்சு கொடுத்துருக்காங்க. சேஃப் ஃபார் யூஸ்னா பயப்பட தேவையில்லை, இது எந்த ஒரு சைட் எஃபெக்டையும் ஏற்படுத்தவில்லை. இது யூஸ் பண்றதுக்கு யாருக்கெல்லாம் முட்டி வலி பிரச்சனை, எருமலிட்டர் பிரச்சனை இருக்கோ அவங்க எடுத்துக்கிறதற்கு இது உகந்ததுன்னு சொல்லி டாக்டர் சீல் வச்சு கொடுத்துதான் நியூட்ரிசார்ஜ் பிஜி. அப்படி என்னங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நிறைய ஐட்டம்ஸ் கூட சேர்த்திருக்காங்க. நான் நிறைய சொல்லுவேன், ஒரு சயின்ஸ் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு 10 மினிட்ஸ்க்கு வந்து உள்ள என்னென்ன இருக்கு சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கே நிறைய ஆகும். ஏங்க இவ்வளவு சேர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா ஒரு எலும்பு தேஞ்சிருச்சுன்னா அதை பழையபடி கொண்டுட்டு வர்றது நான் கஷ்டம்னு சொன்னேன். அந்த ஜவ்வு விலகிருச்சுன்னா அதை கொண்டுட்டு வர்றது, உள்ள அந்த திரவத்தை வந்து உள்ள ரொம்ப காஞ்சு போய் கிடக்குறத திரும்ப அந்த இடத்துல உருவாக்க வைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப கடினம். அதற்கு அப்ப இவ்வளவு இன்கிரீடியன்ஸ் தேவை. சரியா. இதுக்குள்ள சேர்த்திருக்கிறது ஒரு குளுக்கோசமைன் ஹைட்ரோகுளோரைட். இது ஏங்க இதை சேர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம முட்டி வலிக்கு அப்படின்னு போய் மாத்திரை வாங்குறதுல குளுக்கோசமைன் சல்பேட் இருக்கு. இதை விட இதுக்குள்ள சேர்த்திருக்க ஹைட்ரோகுளோரைட் ரொம்ப பியூர், ரொம்ப ஈஸியா உங்க உடம்பு வந்து அப்சார்ப் பண்ணும். ஈஸியா உடம்பு அப்சார்ப் பண்ணோம்னா எடுக்க ஆரம்பிச்ச உடனே நம்மளுக்கு கொஞ்சம் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கணும் நல்லதா. அப்பதான் நம்ம மக்கள் வந்து நம்புவாங்க. சரியா. டாக்டர் சாப்பிட்ற மருந்து எல்லாம் இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில பிரச்சனை சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆமாங்க, அதே மாதிரிதான் இதுக்குள்ளயும் நமக்கு உங்களுக்கு அவ்வளவு குயிக்கா ஒரு ரெக்கவரி ப்ராசஸ் இருக்கணுங்கிறதுக்காக இதுக்குள்ள வந்து குளுக்கோசமைன் ஹைட்ரோகுளோரைட் வந்து சேர்த்திருக்காங்க. இது என்னங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள சேர்த்திருக்க ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற இந்த ஜவ்வு பிரச்சனையா, லிக்விட் இல்லையா, இதை வந்து உருவாக்கும். அதுபடி பார்க்கும்போது இது வந்து இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும்னு சொல்றாங்க. இன்டியூஸ் பண்றதுன்னா தூண்டி கொடுக்குது. கொலாஜனை வந்து ஓகே உற்பத்தி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கொலாஜன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எலும்ப இப்ப எல்லாரும் எலும்பும் இருக்கு இல்லையா, உங்க எலும்ப பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இந்த 2வது பிக்சர்ல போட்டிருக்க எலும்பு மாதிரி இருக்கணும். உள்ள அந்த எலும்புக்கு தேவைப்படுகின்ற கொலாஜன் அப்படிங்கிற புரதம் உங்களுக்கு கரெக்டா அடர்த்தியா இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்மளுடைய எலும்புகள் இந்த 2வது பிக்சர் மாதிரி இருக்கும். சரியா. இதுவே கொலாஜன் இல்ல அப்படிங்கிற போது முதல் பிக்சர்ல காட்டுற மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலும்பு 207 எலும்புனா எல்லாருக்கும் 207 எலும்பு, 208, 209, 200 எலும்புன்னு இருக்கு. ஆனால் அடர்த்தி இல்ல, ஸ்ட்ராங்கா இல்ல. ஸ்ட்ராங்கா இல்லைன்னா என்ன ஆகும், லைட்டா தடுக்கி விழுங்க, பிராக்சர் உடனே ஒரு சில ஸ்டேஜ்ல வந்து அப்ப நடக்கிறதுக்கே பயமா இருக்கும், அது விழுந்துட்டோம் பிராக்சர் அப்படின்பாங்க. எஸ், உண்மை. நம்மளுக்கு இந்த கொலாஜன் இல்லாத எலும்புகள் வந்து வச்சு வாழ்றது கஷ்டம் தாங்க. நீங்க லைட்டா தடுக்கி விழுந்தாலோ ஸ்லிப் ஆனாலோ உடனே எலும்பு முறிவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சரியா. சோ அப்படி பார்க்கும்போது இதுக்குள்ள சேர்த்திருக்க நம்ம ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸுமே இது வரைக்கும் உனக்கு என்னப்பா டேமேஜ் ஆயிருக்கு, அது என்ன பண்ணணும், ஃபிளெக்சிபிலிட்டி இல்லையா, கார்டிலேஜ் ஜவ்வா, வீங்குதா, உங்களுக்கு வெரைப்பா இருக்கா, அது எல்லாத்தையும் குணப்படுத்துறதற்கு என்னென்ன உள்ள சேர்க்கணுமோ எல்லாத்தையும் உள்ள சேர்த்திருக்காங்க. அதுபடி ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து டாப் லிஸ்ட்ல கொடுத்ததுதான் குளுக்கோசமைன் ஹைட்ரோகுளோரைட். அடுத்தது சல்பர் உள்ள சேர்த்திருக்காங்க. இது என்னங்க பண்ணும், இதுவும் உங்களுடைய ஜாயின்ஸ் வந்து ஹெல்த்தியா வச்சிருக்கும். சரியா. சோ அதுக்கு அடுத்தது விட்டமின் K27. இது என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இது வந்து உங்களுக்கு எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல கால்சியம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா பைண்ட் பண்ண வைக்கும். பால் குடிக்கிறீங்க, கால்சியம் எடுத்து உங்க உடம்புக்குள்ள சேர்க்கணும் இல்லையா, அதற்காக நீங்க இடத்துல அவர்கள் நீங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது மாதிரி முட்டி வலி பிரச்சனை, இல்லாட்டி கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது, சார் நான் வந்து நல்லா வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு 2 தடவை பால் குடிப்பேன்னு சொல்லிட்டு நமக்கே டவுட் ஆகும்.
ஒல்லியா இருக்காரு, நல்லா சாப்பிட்றேன்னு சொல்றாரு, பாலும் குடிக்கிறேன்னு தான் சொல்றாரு, அப்புறம் ஏன்பா இவருக்கு வலிக்குது அப்படின்னு டவுட்டா இருக்கும். சரியா? ஏன் வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்தும், அவர் குடிக்கிற பால்ல இருந்தும் அவரு உடம்பு அப்படிங்கிற சத்தை அவங்க உடம்பு எடுக்கவே இல்லை. பால் அப்படியே அவருக்கு போயிட்டுதான் இருக்கு. பால்ல இருந்து சத்தம் எடுக்கணும் இல்லையா? எடுக்கவே இல்லைங்க. எதுல நடக்குது? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் டி அப்படின்னு ஒரு சத்து வேணும். அந்த விட்டமின் டிங்கிற சத்து இல்லாத பட்சத்தில் உங்க உடம்புல நீங்க எவ்வளவு பால் குடிச்சாலும், இல்லாட்டி நீங்க உடம்புக்கு பாஸ்பரஸ் அப்படிங்கிற சத்து தேவை. நீங்க அது இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டாலும் உங்க உடம்பு எடுக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப விட்டமின் டியும் கால்சியம் சத்தும் ஒரு மாதிரி ஒரு ஜாயின்ல லிங்க்ல இருக்கு. அது இருந்தாதான் இது இருக்கும், இது இருந்தாதான் அது இருக்கும். உங்களுக்கு புரியுதா? சரியா? அப்ப இதை சொல்லி புரிய வைக்கணும். அதனால இதுக்குள்ள விட்டமின் டியே சேர்த்து அப்படின்னு சொல்லி விட்டமின் டியும் சேர்த்திருக்காங்க. அடுத்தது பரங்கி சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உடம்புல இருக்கிற எதுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, சரி சொரப்பா இதாயிடுச்சா, இது வரைக்கும் ஆன டேமேஜ் சரி பண்றதற்கு தேவைப்படுகின்ற மூலிகைகளை உள்ள வச்சிருக்காங்க. சரியா? அப்ப நம்ம இத ஒரு இன்கிரியன்ஸ் எல்லாம் உள்ள சேர்த்திருக்கிறது ரொம்ப அரிய வகையான ஒன்று. இப்ப மேக்கனீஸ் வந்து உங்களுக்கு எந்த சாப்பாட்டுல இருக்கும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியாது. சரியா? ஆனா நம்மளுக்கு மேக்கனீஸ் அப்படிங்கிற சத்து வந்து தேவை உங்களுக்கு. அப்படிங்கும் போது இதை கரெக்டா உங்களுக்கு எலும்புக்காக மேக்கனீஸ் அப்படிங்கிறதுனால உள்ள மேக்னீஸ் அப்படிங்கிற சத்தையும் தூக்கி வச்சிருக்காங்க. ஆமாங்க. சோ இது உங்களுடைய எலும்பு கார்டிலேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணும். போரான் இருக்கு, காப்பர் இருக்கு, மில்க் பால்ல இருந்து எடுக்கக்கூடிய கால்சியமும் சேர்த்திருக்காங்க. எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் நம்ம சாப்பிட்ற பால் வந்து பாக்கெட் பால் ஆயிடுச்சு முக்கால்வாசி. அதுல வந்து கரெக்டான உங்களுக்கு கால்சியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாத போகும் பட்சத்தில் பால்ல இருந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால்சியம் அப்படிங்கிற சத்து தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. எஸ். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புக்கு அழகா என்ன பிரச்சனை இது வரைக்கும் இருந்தாலும் அதை சரி பண்ணணும். சரியா? சோ ரோஸ் ஹிப் எக்ஸ்ட்ராக்ட் உள்ள சேர்த்திருக்காங்க. இது என்னங்க? ஒரு ஃப்ரூட். இது சவுத் அமெரிக்கால இருக்கு. சரியா? சவுத் அமெரிக்கால இருக்கிற எதுக்கு பறிச்சுட்டு வந்து உள்ள சேர்த்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற சவுத் அமெரிக்கால இருக்கிற மக்கள் இத வந்து பெரும்பாலும் ஒரு முட்டி வலி அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது இது எடுத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிறாங்க அவங்க உடம்ப அப்படின்னு தெரிஞ்சனால நம்மளும் அரசி ஆராய்ச்சி சவுத் அமெரிக்கால இருந்தாலும் என்ன இங்க வர வைக்கிறேன் பாருன்னு சொல்லி வர வச்சு உள்ள நம்ம சேர்த்திருக்கோங்க. சரியா? அப்ப இதற்குள்ள சேர்த்திருக்க ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அப்ப நீங்க இதை பொதுவா முட்டி வலிக்கு மட்டும் நாங்க சஜஸ்ட் பண்ணவா? இல்ல, நான் சொல்றேன் எதுக்கெல்லாம்னு இதை நீங்க நல்லா கேட்டுக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. யார் ஒருத்தவங்களுக்கு முட்டி வலிக்குது, நடக்க முடியல, எனக்கு விரைப்பா இருக்கு கை கால் எல்லாமே, டக்குன்னு என்னால எந்திரிக்க முடியல, எனக்கு இந்தியன் டாய்லெட்ஸ்ல உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, கீழே சம்பளம் வெட்டி உட்கார முடியல, என்னால சாயாம உட்கார முடியல, முதுகு வலிக்குது, கழுத்து வலிக்குது, பஸ்ல போனோம்னா எனக்கு கால் வீங்குது, அங்கங்க கை கால் எல்லாம் எனக்கு வீங்கிக்குது, இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் சொல்றவங்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் பிஜே கொடுக்கும். சரியா? சோ அப்ப நீங்க வந்து முட்டி வலி மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறாதீங்க. நான் சொன்ன இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் கொடுக்கலாம். அடுத்து இதுக்குள்ள வந்து நார் சத்தை சேர்த்திருக்காங்க. இது எதற்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கரெக்டா இருக்கணும். இருந்துச்சுன்னா உடம்புல 80% பிரச்சனையே வராதுப்பான்னு சொல்றாங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாட உங்க உடம்புக்கு வயிறுக்கு செரிக்க தெரியணும். அதை செரிக்கிறதுக்கு உங்க உடம்புக்குள்ள அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் இருக்கணும், என்சைம்ஸ் இருக்கணும். இல்லாட்டி நீங்க என்ன சாப்பிட்டாலும், நான் வந்து பாதாம் சாப்பிட்றேன், நான் வந்து இப்படி பார்த்து என் உடம்ப வச்சுக்கிறேன், இருந்தாலும் எனக்கு உடம்புக்கு சத்தம் இல்லாத மாதிரி இருக்கு, எனர்ஜி இல்லை இப்படி நிறைய பேர் சொல்றாங்க. காரணம் இதுதான். உங்க உடம்புல நீங்க சாப்பிடுறீங்க, ஓகே பாத்துக்கிறீங்க, ஆனா இது உங்க உடம்புல போய் ஒட்டவே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம என்னென்ன சேர்க்க முடியுமோ இதுக்குள்ள இனோலின் அப்படிங்கிற ஒரு டயட்ரி ஃபைபரை சேர்த்திருக்கோம். கால்சியம் அப்சர்வ் பண்ணி
எலும்பை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்காக. சரியா? சோ அப்ப உங்களுக்கு இது வரைக்கும் உங்க எலும்பு டேமேஜ் ஆகி இருந்தாலும், பிரச்சனை பண்ணியிருந்தாலும் அதை சரி பண்றதற்கு இந்த சத்துக்களை சேர்த்து. சோ மெக்னீசியம் உள்ள வச்சிருக்காங்க. மெக்னீசியம் எல்லாம் எலும்புக்கு கால்சியம் தான் தேவை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மெக்னீசியமும் தேவை. இந்த மெக்னீசியம்ங்கிற சத்து நீங்க சரியான வயசுல கொடுத்துக்கிட்டே வரணும். சாப்பாட்டுல இருந்து கொடுக்கல அப்படிங்கப்போ உடம்புக்கு தேவை. அப்ப நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, உங்க உடம்ப நீங்க வந்து இவ்வளவு இருக்க எலும்புகளை கண்ணாடி மாதிரி வச்சிருக்க கூடாது. கண்ணாடி கீழே போட்டா உடையுங்கிற மாதிரி, எலும்பு கீழே போட்டா உடையுங்கிற மாதிரி வச்சிருக்க கூடாது. சட்டை ஏற்றி வச்சிருக்கணும். அப்படின்னாதான் உங்க உடம்பு நீங்க இருக்கிற காலகட்டத்தில் வரைக்கும் உங்க உடம்ப நீங்களா பார்த்துக்கிட்டு நடக்க முடியும். அதற்கு நியூட்ரிஷன் பிஜே வந்து ஒரு அருமையான ஒன்று. சரிங்க, எதற்கு தனியா ஒரு இதுக்குள்ள மாதிரி கால்சியம், விட்டமின் A27, விட்டமின் E, மெக்னீசியம் எலும்பு ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காகவும் உள்ள ஜவ்வு கிடைக்கிற சார் மெயின்டைன் பண்றதுக்கு ரோசி பெக்ஸ்ட்ரா, போஸ்விலியா, விட்டமின் A27 இது எல்லாத்தையும் உள்ள வச்சு அடுத்தபடியாக உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதை ஏன் நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கணும், எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள நம்ம சொன்ன இன்கிரீடியன்ஸ் வந்து நிறைய, இது எல்லாத்தையும் சேர்த்து மாத்திரை வடிவத்துல எனக்கு உள்ள வைக்க முடியுமாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த மாத்திரை வந்து இவ்வளவு சைஸ் இருக்காது. ஒரு சாக்லேட் பார் மாதிரி இவ்வளவு பெருசா நம்ம வைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு அந்த சத்துக்கள் எல்லாம் கொடுக்கணும். அப்ப எல்லாத்தையும் ஒரு சைஸ் மாத்திரையில வைக்க முடியலங்கிறத பிரிச்சுட்டாங்க. எந்த எந்த பொருட்கள் நிறைய சேர்க்கணுமோ அது எல்லாத்தையும் பொடிகளை சேர்த்திருக்காங்க. இப்ப பொடியில என்ன இருக்கு, ரோஸ்கிப் எக்ஸ்ட்ரா, கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் டி, இனுலின் இருக்கு. சரியா? எது கொஞ்சம் சேர்த்த அளவு போதும் பொடியும் எடுக்கணும், மாத்திரை எடுக்கணும். இது தனியா அது தனியா எடுக்கக்கூடாது. சேர்த்து எடுத்தாதான் நன்மை ஏற்படும். இப்போ உங்களுக்கு மாத்திரையில சிறிதளவு இருந்தா போதும்பா அப்படிங்கிற சத்தான உங்களுக்கு குளுக்கோசமின் ஹைட்ரோகுளோரைடு, MSM, விட்டமின் K27, விட்டமின் T இது எல்லாத்தையும் தூக்கி மாத்திரையில வச்சுட்டாங்க. சரியா? சோ அப்போ உங்களுக்கு இதை எப்படி எடுத்துக்கணும், யார் எடுத்துக்கணும், எதற்காக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டி வலி அப்படின்னு சொல்ற மக்களுக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் பிஜே கொடுக்கலாம். அப்புறம் ஒரு இதுல மேம் டவுட் கேட்டாங்க, மேம் எனக்கு முட்டி வலி இப்ப இல்ல, ஆனா எனக்கு வயசு வந்து 60 ஆகுது, நான் இதை எடுத்துக்கலாமா? நீங்க சொல்றபடி 60 வயசுல இந்த முட்டி தேய்மானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கதானே செய்யுது. அப்ப நான் எடுத்துக்கலாமா? எனக்கு வலி இல்ல, எதுவும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டி வலி, கழுத்து வலி, கை வலி, கால் வலி, விரைப்பா இருக்கு, நடக்க முடியல, உட்கார முடியல, சிகிச்சை கொடுங்க. அதனால இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது, வெஸ்டர்ன் டாய்லெட் தான் போதுமான வேலை பார்க்க முடியாது, ரொம்ப நேரம் நிக்க முடியாது, உட்கார முடியாது, சாயாம இருக்க முடியாது, ஜவ்வு விளையிடுச்சு, கை கால் நீங்குது, இது எல்லாத்துக்கும் நியூட்ரிஷன் சிகிச்சை கொடுத்தாங்க. சரியா? கொடுத்துட்டு ஒருத்தனுக்கு 70 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, பிரச்சனையே இல்லைனாலும் ஒரு வருடத்திற்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை நியூட்ரிஷார்ஜ் பிஜே எடுத்துக் கொள்ளலாம்.
சரி, இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ஷாஷே இருக்கணும். இந்த ஷாஷே வந்து ஒரு டம்ளர் தண்ணீர்ல பொடியா இது பண்றீங்க, நல்லா கலக்குறீங்க, இந்த மாத்திரையோட சேர்த்து எடுத்துக்கிறீங்க. சரியா? சோ நியூட்ரிசார்ஜ் பிஜே வந்து ஒரு டம்ளர் தண்ணியில கலக்குறீங்க, நல்லா டேப்லெட்டை போட்டு இது பண்றீங்க. எவ்வளவு நாளுங்க எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் பிஜே வந்து உள்ள அந்த எலும்பு உங்களுக்கு அந்த ஜவ்வு விலகி இருக்கிறது, உள்ள சைனோவியல் ஃப்ளூயிட வர வைக்கிறது, உங்களுக்கு தேய்மானம், இது எல்லாத்தையும் டக்குன்னு ஒரு நாள் நீங்க நினைக்கிற மாதிரி சரி பண்ண முடியாது. தேய்மானத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். சரியா? சோ நீங்க டாக்டர் சொல்லிருப்பாங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லிருப்பாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அந்த சரியா போச்சு, இதுக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி அந்த ரெஸ்ட் உங்களுக்கு எடுக்க சொல்றாங்கன்னா, உள்ள அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கணும்ல. சரியா? அப்ப அதற்கு நம்மளுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சமாச்சும் நம்ம சொல்லிதான் கொடுக்கணும். எனக்கு நீங்க ஒரு 3 மாசமாச்சும் எடுக்கணுங்க அப்படின்னு சொல்லணும். ஒரே நாள்ல எனக்கு சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, ஒரே நாள்லாம் உங்களுக்கு சரியாகாது. நீங்க ஒரு 3 மாதமாச்சும் எடுக்கணும். இதை யாருக்காச்சும் கொடுக்க கூடாதா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கோ அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம எது கொடுக்க வேணாம், நம்மளுக்கு ஃபுல்லா கியூர் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இதை எப்பவுங்க எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெஸ்ட் டைம் நம்ம எப்ப சொல்லுவோம்னா ஈவினிங் டைம் சொல்லுவாங்க. 5ல இருந்து 7 மணிக்குள்ள எடுத்துக்கோங்க. அதாவது அட்லீஸ்ட் இல்லாட்டி முன்னாடி, திரும்ப சொல்றேன், நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிடையாது, பிஃபோர் டின்னர் எடுத்துக்க சொல்லணும். ஏன் அந்த 5ல இருந்து 7 வரைக்கும் காலையில எடுத்துட்டு போலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை எடுக்க ஆரம்பிச்சு இனிஷியல் ஸ்டேஜஸ் சில நபர்களுக்கு ஒரு லூஸ் மோஷன் மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுல சேர்த்திருக்க அந்த கால்சியம், விட்டமின் டி, உங்களுக்கு போஸ்வீலியா இதெல்லாம் உடம்புல போய் சேரணும். அதுக்கு முன்னாடி அது கழிவுகளை கொஞ்சம் வெளியேற்றும். அவங்க பயந்துடக்கூடாது. சோ வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த கம்ஃபர்டபுள் டைமா இருக்கும் இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா சொல்லி கொடுக்குறோம். சரியா? சோ இத அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் எடுத்துக்க சொல்லுங்க. அது போக அவங்க ஹெல்தி டயட் தான் சாப்பிடணும். நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம சாப்பிடுற சிஸ்டமே தப்பு. சோறு குமிச்சு வச்சு குழம்பு ஊத்தி இவ்வளோண்டி காய், அந்த சிஸ்டமே தப்புங்க. சோறு எவ்வளவு காய் எடுக்கிறீங்க அந்த அளவுக்குதான் சோறு. பக்கத்துல இங்கிட்ட இன்னும் ஒரு 3 காய் இருக்கணும். ஒரு சமைக்காத உணவு, அதாவது ஃப்ரெஷ்ஷா உள்ள கேரட், ஒரு குக்கும்பர் அப்படி இருக்கணும். இங்கிட்ட ஒரு சூப், ஒரு ஜூஸ், இப்படிதான் இருக்கணும். ஸோ பேலன்ஸ்டு டயட் சாப்பிட சொல்லுங்க. ரெகுலரா எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்லுங்க. சரியா? சோ யார் ரொம்ப முட்டி தேஞ்சு இருக்கோ அவங்க இதை எடுக்கும் போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். சரியா? நான் சொல்ற எக்ஸசைஸ் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பேர் இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்காங்கல்ல, அதாவது வீட்டு வேலையே வீட்டை மட்டும் நிம்மதியே செஞ்சிருக்க மாட்டாங்க, அப்படியே ராஜ வாழ்க்கை. தெரியாம விட்டனாலதான் வந்துச்சு. சரியா? வேலை சமைத்தா வழி இருக்கணும். அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 6000 படிக்கட்டுகளாச்சும் அவங்க ஒரு நாளைக்கு 6000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டோம். 250 படிக்கட்டுகள் நம்ம ஏறிட்டோம். இதுதான் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். சரியா? அப்ப நீங்க முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு பார்த்து சொல்லணும். ரொம்ப முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டுதான் பண்ணணும். நான் சொல்றது செடென்டரி லைஃப் ஸ்டைல். நான் வேலையே செய்ய மாட்டேங்கன்னு சொல்றவங்க செய்யதான் சொல்லணும். அவங்க கண்டிப்பான முறையில் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கணும். இதோடைய விலை நமக்கு 3500. ஏங்க இது 3500 அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட்ஸ்ல தான் நம்ம இவ்வளவு சத்துக்களை சேர்த்து வச்சிருக்கோம். கிளினிக்கலி ப்ரூவன். ஸோ இது கண்டிப்பா உள்ள போய் நம்மளுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறதற்காக உள்ள அவ்வளவு இன்கிரீடியன்ஸ் சேர்த்திருக்கோம். ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்குமா அப்படின்னு நீங்க இன்னொரு ஒரு கேள்விக்குறி ஏற்படுறதற்கு வாய்ப்பே இல்லை. சரியா? இது ஈஸியாக அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? சோ எலும்புக்குன்னு தனியா உங்களுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த போங்க டாக்டர்ஸ் கிட்ட போய் காட்டுங்க. ஏன்னா அவங்க வந்து டாக்டர்ஸ் என்ன பிராக்சர் ஆயிடுச்சுன்னா வெறும் கெட்டு போட்டு கூப்பிட மாட்டாங்க. கண்டிப்பா அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு வந்து அவங்க உடம்புக்குள்ள அந்த ஹீலிங் ப்ராசஸ்
சீக்கிரம் நடக்கிறதுக்காக. எலும்பு உடஞ்சிருச்சா, எலும்பு சேரணும் இல்லையா, அதற்கு என்னென்ன சத்து தேவையோ மாத்திரை எழுதிதான் கொடுப்பாங்க, மருந்து கொடுக்கதான் செய்வாங்க. அது மாதிரி வர நபர்களுக்கு நம்ம இதை பரிந்துரைக்கலாம். அப்ப முட்டி வலி அப்படின்னு வர்றவங்களுக்கு இதை கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுதுன்னு சொல்லி இந்த ஒரு பேக் வைக்கும் போது உங்களுக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசி பரிந்துரைக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க யாரையாச்சும் ஒருத்தவங்களை ஸ்லோவா நடக்கிறவங்களை பாக்குறீங்களா, கீழே உட்கார முடியல கஷ்டப்படுறவங்களை பாக்குறீங்களா, நீங்களாவே பேச ஆரம்பிச்சு நியூட்ரிசார்ட் பிஜேவை பரிந்துரைங்க. ஏன்னா இது சாப்பிட ஆரம்பிச்சு 3 மாசத்துல அவங்களுக்கு ரிசல்ட் தெரியாம 3 மாசம் சாப்பிட வைக்க வேண்டியது அந்த அளவுக்கு உள்ள டேமேஜ் ஆயிருக்கு. சரியா? அப்ப எனக்கு எதுவுமே செய்யல, நான் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்க 1 வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை நம்ம நியூட்ரிசார்ஜ் பிஜே எடுத்துக்கலாம். சோ நன்றி, வணக்கம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சொல்லுங்க மேம். கல்பனா மேம். குட் மார்னிங் பூர்ணிமா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நைஸ் இன்ஃபர்மேஷன். எனக்கு 2 டவுட் இருக்கு. 2 டவுட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து 30+ அவங்க வந்து ஆல்ரெடி 7 months எடுத்துட்டாங்க. அவங்க 4 months வந்து எடுத்துட்டு இன்னும் 3-4 months எடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஓகே, சோ நம்ம அந்த மாதிரி கொடுக்கலாமா? அதே டைம் கேக்கலையா மேம்? உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. அவங்க யாரோ ஒருத்தங்க 7 months எடுத்தாங்க, அது வரைக்கும் தான் கேட்டுச்சு. அதான் 30+ அவங்க. சோ அவங்க ஆல்ரெடி 4 months எடுத்தாச்சு, இப்ப 3 months கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி குடுக்கலாமா? அது ஒண்ணு. அதே மாதிரி 85+ ஒரு வயசானவங்க, அவங்க ஆல்ரெடி வந்து 7 months வந்து எடுத்துட்டாங்க. பட் திருப்பியும் வந்து அவங்க தே வாண்டட், இது எனக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. பட் அந்த மாதிரி கொடுத்தா ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? மோர் இன்டேக் ஆஃப் கால்சியம். இல்ல அப்படி கிடையாது. நான் சொல்றதே என்ன வரேன்னா அட்லீஸ்ட் 3 months தான். சோ அட்லீஸ்ட் 3 months தான். குறைந்தபட்சம் நம்ம 3 மாசம் எடுக்க வச்சாதான் ரிசல்ட் தெரியும். 3 மாசம் மட்டும் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. அப்ப மேக்சிமம் அவங்க எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா 85+ தான். அவங்க என்னன்னா அவங்கதான் லைஃப் டைமா இதை எடுத்துக்கிட்டே வரலாம். அவங்களுக்கு எப்படி இல்லாம ஒரு 3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அது எலும்பு இதெல்லாம் பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அவங்களுக்கு அப்படி ஆகுதுன்னா இதுல சேர்த்துக்கிற இன்கிரீடியன்ஸ் அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா எங்க எலும்பு இருக்கும் அது எல்லாத்துக்கும் போய் கரெக்டா அந்த சத்தை கொடுத்து அவங்கள நடக்க வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுனால நியூட்ரிசார்ஜ் பிஜே எலும்புக்கும் ஜாயின்ஸ்க்கும் கரெக்டா எல்லாத்தையும் கொடுத்துருது. அப்ப அவங்க கண்டினியூஸா எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுக்கலாம். இது ரொம்ப சைட் எஃபெக்ட் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா இது டாக்டர்ஸ் வாங்குற மெடிசின்ஸ் கிடையாது. இது எப்படி அவங்க ஒரு சாப்பாடு டெய்லி நான் கீரை சாப்பிட சொன்னா நல்லதா மேடம் கேட்டீங்கன்னா நல்லதுங்கிற மாதிரி இதுவும் நியூட்ரிசார்ஜ் பிஜே 35 வயசுக்காரங்க தினந்தோறும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுதான் மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி சைட் எஃபெக்டோ கால்சியம் ரொம்பயோ உடம்புல போய் அப்படிலாம் சேரவே சேராது. ஏன்னா இது நம்ம சாப்பிடுற மெடிசின் கிடையாது. இட்ஸ் சப்ளிமெண்ட், தட் டூ இட்ஸ் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட். அந்த 30 வயசுக்காரங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். அது போக அந்த 30 வயசுக்காரங்களுக்கு எதனாலன்னு கேளுங்க. அவங்களுக்கு ஒண்ணு ப்ரொஃபஷனலா அவங்க வந்து இது மாதிரி நின்னுக்கிட்டே இருக்கிறது உட்காந்துக்கிட்டே இருக்கிற ப்ரொஃபஷனலா இருக்கணும். சரியா? ஏன்னா 30 வயசு 35 வயசுக்காரங்களுக்கு எனக்கு முட்டி வலி வருது அப்படிங்கும் போது அந்த அளவுக்கு அவங்க உடம்ப கெடுத்து வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த ப்ரொஃபஷன் கொஞ்சம் மாத்த சொல்லுங்க. எனக்கு நின்னுக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் அங்க வழியே இல்லைங்க, கொஞ்சம் நீங்க அப்பப்போ உட்காந்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா உடம்பு முக்கியம். உங்க வயசு வந்து 35 தான். ஓகே மேம். வேற யாராச்சும் டவுட் இருந்துச்சு ஈவினிங் உங்களுக்கு இந்த மீட்டிங் இருக்குங்க. ப்ளீஸ் முடிஞ்ச அளவு டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. ஸோ யாருக்கும் டவுட் இல்லைன்னா நம்ம வந்து மீட்டிங் அண்ட் பண்ணிக்கலாம். விஜயகுமார் சார், நீங்க மீட்டிங் அண்ட் பண்ணி வைக்கிறீங்களா சார்? சொல்லுங்க ரூபா மேம். ஒருவேளை அந்த மார்னிங் அந்த 5 to 7 ஈவினிங் மிஸ் பண்ணிட்டோம்னா டோசேஜ் எடுக்கிறதுக்கு வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பெஸ்ட் டைமிங் ஃபார் தி டே? ஓ மார்னிங் இல்ல ஈவினிங். அதான் ஈவினிங் தான். சாரி, பை மிஸ்டேக் ஐ செட் மார்னிங்.
Evening Okay, if we it's miss to okay. take between 5 and 7. ஈவினிங் நான் 5 to 7 எடுத்துக்கல அப்படிங்கும்போது நீங்க நைட் எப்ப சாப்பிடுறீங்களோ, நான் ஒரு 9 மணிக்கு சாப்பிடுவேங்க. அப்பனா நீங்க 8:30க்கு எடுத்துக்கோங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. நைட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி. Okay. Okay. ஓகே. Yeah. Thank you. சார் பிச்சைக்குமார் சார். சுகுமார் சார். ஒரு 2 எனக்காக இல்ல, பொதுவான கேள்வி. ஒரு பப்ளிக் கேட்டதுனால அந்த கேள்வி கேட்கிறேன். கேட்கலாமா? கேக்குதுங்களா மேடம்? கேக்குது சார், சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஒன்றும் இல்லை மேடம். பொதுவா வந்து 30 வயசுக்கு மேல எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. ஓகேங்களா? ஒரு பாயிண்ட். அந்த 30 வயசுக்கு மேல எடுக்கும்போது ஹெல்த்தியா இருக்காங்க, எந்த முட்டி பிரச்சனையும் எதுவுமே இல்லை, நல்லா ஹாப்பியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 3 பாக்ஸ் எடுக்கணுமா, 2 பாக்ஸ் எடுத்தா போதுமா, எத்தனை மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கணும், கண்டினியூ எடுக்கணுமா? அதான் கேள்வி. இல்ல எனக்கு முட்டி வலியே இல்ல, ஹெல்த்தியா இருக்கும். இருந்தாலும் எனக்கு எலும்புக்கு வந்து நான் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு நியூட்ரிசார்ஜ் பிஜே கொடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணலாம்னா 6 மாசத்துக்கு ஒருக்க, அதாவது இப்ப ஜனவரி மாசம் ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஜனவரி மாசத்துல எடுத்துக்கிறாங்க. அடுத்து 6 மாசம் கழிச்சு திரும்ப ஜூலைல ஒரு நியூட்ரிசார்ஜ் பிஜே ஒரு பாக்ஸ் எடுக்க சொல்லுங்க. ஒரு மாசம், ஜூலை மாசம் ஃபுல்லா எடுக்கிறேன் போதும். எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க மாசம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. 6 மாதத்திற்கு ஒரு முறை, இல்ல கொஞ்சம் அவங்க நடக்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும் போது தொடர்ந்து எடுக்கணும். ஒரு பிரச்சனையும் இல்லாதவங்க 6 மாசத்துக்கு ஒரு எடுத்தா போதும் சார். இப்ப தொடர்ந்து பிரச்சனை, முட்டி வலி, இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. ஒரு 55 வயசு ஆயிடுச்சு. அவங்க வந்து கண்டினியூவா 3 மாசம் எடுக்கணுமா? கண்டிப்பா 1 மாசம் எடுக்கணும் குறைந்தபட்சம். அப்ப மேக்சிமம் எவ்வளவு எடுக்கணும்? அந்த முட்டி வலி சரியாகிற அளவு எடுக்கணும். எனக்கு முட்டி வலியே இப்ப இல்ல, அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிறத. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பிஜேவை வந்து இவ்வளவு சிறப்பா அழகா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து இந்த இருந்த 16 பேருக்கு ரொம்ப வாய்ப்பு. இந்த 16 பேர் போய் ஒரு 160 பேருக்கு சொல்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி இன்னைக்கு ஒரு உத்தரவாதம் எடுங்க. உள்ள மீட்டிங்ல உள்ள இருந்தாலும் போய் சொல்லுங்க, நல்லா இருக்கும். ரொம்ப அழுமையா இருந்தது. பிச்சைக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த நேரத்துல. ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து ஒரு பிஜேபி பத்தி அவரை உண்மையிலே எப்பவுமே ஒரு ஆல்ரவுண்டர் தான். பிச்சைக்குமார் சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல வந்து ரெக்கார்டிங் பண்ண வந்துட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை கம்மி ஆயிப்போச்சு பிச்சைக்குமார் வந்ததுனால. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் நான் குரூப்ல போட்டேன். நீங்க சொன்ன உடனே ஒரு 15 குரூப்ல போட்டேன் மேடம். நீங்க சொன்னீங்க டைம் ஒரு 5 நிமிஷம் ஒண்ணு. நான் இந்த குரூப் படிக்கிறேன் பாருங்க. 15 குரூப்புக்கு நான் போட்டிருக்கேன். உடனடியா போட்டு அனைவரும் வருக வருக, ஆரோக்கியத்தை பெருக பெருகுன்னு போட்டு வச்சிருக்கேன். சூப்பர் சார், நன்றி சார், நன்றி சார். கண்டிப்பா நன்றி கடக்கும் தாயே, ரொம்ப நன்றி. நல்ல அருமையான ஒரு செஷன் எடுத்தீங்க, ரொம்ப சூப்பர். அது இன்னும் உங்க மீட்டிங் கேட்கணும்னா ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. சுரேஷ் சார் மீட்டிங் ரொம்ப நன்றி. பிச்சைக்குமார் சார் ரொம்ப நன்றி சார். முருகர் பக்தி இருக்கிற மாதிரி அழகா இருக்கீங்க. கரெக்டா புட்டெல்லாம் வச்சுக்கிட்டு. நீங்க பேசுங்க ஐயா. ஓகே மேடம், எனக்கு ஒரு சின்ன டவுட். அதுக்காக தான் அதுக்கு எனக்கு லேப்டாப்ல மைக் கனெக்ட் இல்லை, அதனால தான் மொபைல்ல வந்தேன். மேடம், இப்போ ஒரு கஸ்டமருக்கு மூட்டு வலி ரொம்ப நாளா இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கு. ஆனா அவங்கள பாடி ஸ்கேனர் செக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா விசுவல் பேட் 7 இருக்கு. இப்ப நம்ம உங்களுக்கு பிஜே கொடுக்கறது பெட்டரா இருக்குமா, இல்ல நம்ம எஸ்என்எஃப் கொடுத்துட்டு பிஜே கொடுக்கறது பெட்டரா இருக்குமா? அவங்களுக்கு முட்டி வலி தான் மெயின் பிரச்சனை. அப்ப ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் பிஜே கொடுங்க சார். ஓ, பிஜேஎம் கொடுத்தாலே போதுமானது. நியூட்ரிசார்ஜ் பிஜே ஃபர்ஸ்ட் அவங்க 3 மாசம் எடுக்கட்டும். 3 மாசம் எடுக்கும் போதே நம்ம சொல்லணும் சார், சாப்பாடு அளவுதான் சார், ரொம்ப எண்ணெய் பலகாரம், வெளிய போய் பக்கோடா வாங்க, மிச்சர் வாங்க, கேக்கு, இது புரோட்டா இதெல்லாம் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதனால முட்டி வலி, நீங்க இந்த ரொம்ப எனக்கு அவங்க உடம்புல கொழுப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டயட் கொஞ்சம் மாத்த சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நியூட்ரிசார்ஜ் பிஜே 3 மாசம் எடுக்க சொல்லுங்க சார். டைமிங் எப்படி மேடம் எடுக்க வேண்டிய டைமிங்?
ஈவினிங் அவங்க 5 to 7 சாயங்காலம் 5 to அந்த நேரம் 5 to 7 சாப்பிடறதுக்கு முன்னாடி அப்படி இல்லாத பட்சத்தில் இல்ல மேம் 5 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு பொதுவா தோது படாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நைட்டு சாப்பிடறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சார். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே சார். சோ நானும் பிச்சைக்குமார் சாரை பத்தி சொல்லணும். சுகுமார் சார் சொல்லும் போது அவருக்கு சொல்லுங்க. என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு கூட இருக்கிற எல்லாருமே அப்படியே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஜெயிக்கணும்ன்ற ஆசை. சார் தனியா ஒரு குரூப் எல்லாம் ஆரம்பிச்சு, மேடம் நான் இப்படி பண்ணலாம் மேடம், எனக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. நீங்க வந்து மீட்டிங்ல இப்படி சொல்லுங்க, அப்ப நிறைய பேர் நியூட்ரிசார்ஜ் விற்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு இந்த குரூப்ஸ் எல்லாம் தனியா ஆரம்பிச்சு நீங்க ஆரம்பிக்க அப்படின்லாம் சொன்னாரு. எனக்கு தான் நேரம் இல்லாம போயிருச்சு. அவருக்கு ஒட்டுமொத்தமா எல்லாரும் நிறைய பேர் வந்து நியூட்ரிசார்ஜ் சாதிக்கணும்ன்ற ஆசை சாருக்கு இருக்கு. சோ இந்த ஆசை நிறைவேறும். நீங்க கண்டிப்பா முயற்சி எடுங்க. அது உங்களுடைய நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய வளர்ச்சி இன்னும் ரெட்டிப்பாகும் சார். கண்டிப்பா மேடம், நன்றி சார். தேங்க்யூ நன்றி மேடம். உங்களுடைய ஸ்பீச் கேட்டு போன மாசத்துல இருந்து 5000 பிவி நியூட்ரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அப்படியா சார்? நீங்களா சார் நீங்களாம் 50,000 அடிக்கணும் சார். என்ன சார் 5,000 6,000? பைபிள் சொல்லிட்டீங்களே, அதுக்கு ஒரு முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணிடலாம் மேடம். சூப்பர் சார். கண்டிப்பா மேடம். பீஜை வந்து சுடு தண்ணியில கலக்கணுமா, பச்சை தண்ணியில கலக்கணுமா, பால் நார்மல் வாட்டர், பால் இல்ல சார், நார்மல் தண்ணி, சாதாரண தண்ணி, பச்சை தண்ணியில கலந்து சாப்பிட்டுடலாம். ஆமா சார். அந்த மாத்திரைய பச்சை தண்ணியில போட்டுட்டு இந்த குடிச்சிடலாம், வேலை முடிஞ்சிடும். ஆமா சார். ஆமா சார். மாத்திரை சப்பி சாப்பிட வேண்டிய வேலை இல்ல, அப்படியே முழுங்க வேண்டியதுதான். ஆமா சார். ரொம்ப நன்றி தாயே, ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு காலம். இன்னும் சிறப்பா உங்களுக்கு 100 பேர் 200 பேர் உட்காந்துக்கணும் முயற்சி என்னால முடிஞ்ச பண்றோம். பிச்சைக்குமார் சரம் பண்ணுவாரு. இல்ல எங்களுடைய சரி டீம்ல சாட்டர்டே சண்டேல மாத்திரம் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி அதுக்கு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டிசைன் பண்ணி நான் பண்ற போறேன். அந்த ஒரு அழகான ஒரு வேற ஒரு விஷயத்த அதுல உள்ள இன்செல் பண்ணி நம்ம பண்ணணும். அது உள்ள சொருகிட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக் வந்துருவாங்க. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரி சார். மேடம் வீராங்கனா வந்து மினிமம் 5,000 பண்ண சேர்ந்துடலாம் இல்ல மேடம்? ஆமா சார். 5,000 பண்ணா சார். என் சன்ன சேர்க்கலாமா ஒரு பிளான் இருக்கு. அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா வந்திருக்காரு. டெல்லிக்குல வந்து சுரேஷ் சார் கூட போட்டோ எல்லாம் எடுத்திருக்காரு. சூப்பர் சார். 5,000 பண்ணிருக்கணும். ஏஎன்சிசி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கணும் சார். ஓ, ஏஎன்சி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கணுமா? சரி ஆமா. சரி மேடம், ரொம்ப நன்றி. எப்போதும் அந்த பேனாவை மட்டும் கீழே வச்சிடாதீங்க. அந்த பேனா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹைலைட். நன்றி சார். சூப்பர், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நன்றிமா, நன்றிமா. நன்றி சார். ஜோதிலட்சுமி மேம் சொல்லுங்க. மேம் எனக்கு ரெமோட்டட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் வரேன். பட் அது இருந்தாலும் கூட இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா மேம்? ரெமட்டாய்டுக்கு எங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் பிஜே பரிந்துரைக்க நம்ம மாட்டோம். அந்த அளவுக்கு பயன் இருக்காது அப்படிங்கறதுனால. இல்ல நான் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேன் ஒரு 4 months. ஆனா இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு முட்டு வலியும் தான் இருக்கு. இப்போ பரவாயில்ல சொல்றாங்க. அந்த நரம்பு இதெல்லாம் கொஞ்சம் பலப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அதனால இதுவும் சேர்த்து எடுக்கலாமா அப்படின்னு தான், வேற ஒண்ணும் இல்ல. கியூர் ஆகும்னு இல்ல, நம்ம அந்த முட்டு வலி கொஞ்சம் குறையும் இல்லைங்களா, அதனால கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அவங்க சொல்லி இது பண்ண என்னதுன்னா எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரெமட்டாய்டுக்கு மட்டும் சரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருக்காங்க. நீங்க எடுக்கிறனால எனக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கும் போது கண்டிப்பா எடுக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ. சோ எல்லாரும் நம்ம அன்மியூட் பண்றேன். ஜெயாசியம் மேராசாஸ் நியூட்ரிஷன் சொல்லிட்டு நம்ம மீட்டிங் அட் பண்ணிக்கலாம். ஈவினிங் மீட்டிங்கும் நீங்க சொன்ன மாதிரியே சொன்ன மாதிரி எல்லாரும் கூட்டிட்டு வாங்க.